ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ்லாவண்யா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் ஓமப்பொடி சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓமம் பொடி பண்ணுறதுக்காக நான் 1 ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். ஓமத்தை போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்து மாவு பசைஞ்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த ஓம தண்ணியை மட்டும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். மாவு பிசைறதுக்கு நம்மளுக்கு தண்ணி பத்தாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். மாவை இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இடியாப்ப உலக்கு எடுத்துடலாம். சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற இடியாப்ப உலக்கு எடுத்துக்கலாம். இந்த உலக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் தடவி விட்டுறலாம். புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டு மாவை உள்ளே வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சு விட்டுறலாம். எண்ணெயில் புளிகிறப்ப ஆவி கையில் படும். அந்த டைமில் கை கிட்ட ஊதி விட்டோம்னா கை சுடாமல் இருக்கும். எண்ணெயில் புழிஞ்சு விட்டோடனே பபுள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். இந்த ஓமப்பொடி வேக வேக அந்த பபுள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். பாருங்கள், கம்மியாகிறது நல்லா தெரியுது. இப்போ ஃபுல்லாக கம்மியான உடனே நம்ம எடுத்தோம்னா ஓமப்பொடி எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்திருக்கும். சூப்பராக வந்துடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு ஓமப்பொடி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.